அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பட்டுச்சேலை அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டுச்சேலை அதில் இருக்கும் பட்டு நூல்களால தான் சிறப்பு வாய்ந்ததா அமையுது. ஒரு சிறிய பட்டு புழுவிலிருந்து பட்டு நூல் எப்படி உருவாகுது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த சிறிய உயிர் எப்படி உலகமே விரும்பும் பட்டு நூலாக மாறுகிறது என்பதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலில் பட்டுப்பூச்சி முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து சிறிய புழுக்கள் வெளியே வரும். இவையே சில்க் வார்ம்ஸ். அந்த புழுக்களை ட்ரேயில வச்சு பாதுகாப்பாக வளர்ப்பார்கள். அவை தினமும் இலைகளை அதிகமாக சாப்பிட்டு வேகமாக வளர ஆரம்பிக்கும். இந்த பட்டுப்புழுக்கள் மல்பரி செடி இலைகளை அதிகமாக உண்ணும். குறிப்பாக எரிசில்க் புழுக்கள் கேஸ்டர் பிளான்ட் இலைகளை சாப்பிட்டு வளர்கின்றன. சுமார் 25 முதல் 30 நாட்களில் புழு முழு வளர்ச்சி அடையும். இந்த நேரத்தில் அதன் உடலில் சில்க் புரோட்டீன் உருவாக ஆரம்பிக்கும். முழுமையாக வளர்ச்சி அடைந்த பிறகு புழு பட்டாம்பூச்சியாக மாற தயாராகும். அதற்காக அது வாயிலிருந்து மிக மெல்லிய சில்க் த்ரெட் வெளியிட்டு தன்னை சுற்றி சுற்றி ஒரு கூடு கட்டும். அந்த கூடுதான் கொகோன். கொகோன் என்றால் பட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறும் முன் தன்னை பாதுகாக்க கட்டும் சில்க் கூடு. வெள்ளை நிறத்தில் சாஃப்டாக இருக்கும் கொகோன் அது எரி கொகோன். பல இடங்களில் பட்டாம்பூச்சி வெளியே வர அனுமதிப்பார்கள். பட்டர்ஃப்ளை வெளியே வந்த பிறகு உடைந்த கொக்கோனை சேகரித்து காட்டன் மாதிரி ஸ்பின் பண்ணி நூல் தயாரிப்பார்கள். அதனால் தான் எரி சில்கை சிலர் அஹிம்சா சில்க் என்று சொல்வார்கள். அஹிம்சா என்றால் உயிருக்கு தீங்கு செய்யாதது. பட்டர்ஃப்ளை வெளியே வந்த பிறகுதான் அந்த சில்க் எடுக்கப்படுவது. அதனால் தான் அஹிம்சா சில்க் என்று அழைக்கப்படுகிறது. பட்டர்ஃப்ளை வெளியே வந்த பிறகு அது இயற்கையிலேயே பறந்து போய்விடும். டாசர் கொகோன். பிரவுன் நிறத்தில் ஹார்டாக இருக்கும் கொகோன் டாசார் கொகோன் ஆகும். டாசார் சில்க் புழுக்கள் பொதுவாக காட்டு மரங்களில் வளர்கிறது. அவை ட்ரீ பிரான்ச்சஸ்ல நேச்சுரல் பிரவுன் ஷேட்ல கொக்கோனை கட்டும். அதனால் தான் அது நீளம் நீளமாக தொங்குற மாதிரி இருக்கிறது. இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டார்சார் கொக்கோனில் பட்டாம்பூச்சி வெளியே வருவதற்கு முன்னாடியே பொதுவாக ப்ராசஸ் செய்யப்படும். ஏன் தெரியுமா? பட்டர்ஃப்ளை வெளியே வந்தால் கொக்கோன் உடைந்து சில்க் த்ரெட் அதாவது பட்டு நூல் துண்டு துண்டாகிவிடும். அதனால் கண்டினியூஸா லாங் த்ரெட் நீளமான நூலா நமக்கு கிடைக்காது. அதனால் டார்சார் சில்க்ல பட்டாம்பூச்சி பொதுவாக வெளியவே வராது. சில சில்க் வகைகளில் பட்டாம்பூச்சி வெளியே வராது. சில வகைகளில் வெளியே வந்து பறந்து போகும். அடுத்ததாக கொக்கோன் சேகரிக்கப்பட்ட பிறகு அவற்றை ஹாட் வாட்டர் சூடான தண்ணியில வைக்கிறார்கள். இதனால் கொக்கோனில் இருக்கும் சில்க் புரோட்டீன் சிறிசின் சாஃப்ட் ஆகி ஒரே நீளமான த்ரெட்டாக அதாவது பெரிய நீளமா நூலாக இழுக்க அது வசதிப்படும். அடுத்தது ரீலிங் மிஷின். ஹாட் வாட்டர்ல சாஃப்டான கொகோன்ல இருந்து சில்க் த்ரெட் எண்டை கண்டுபிடித்து மெதுவாக இழுத்து ஒரே கண்டினியூஸா த்ரெட்டா இருக்கிற மாதிரி சுருட்டி எடுக்கிறார்கள். ஒரே ஒரு கொக்கோனில இருந்து 300 முதல் 800 மீட்டர் வரை சில்க் த்ரெட் கிடைக்கும். இந்த சில்க் த்ரெட்டுகளை சேர்த்து நூலாக மாற்றி பின்னி நெய்து அழகான பட்டுச்சேலைகள் தயாராகின்றன. ஒரு சின்ன பட்டு புழு ஆனா அதன் வாழ்க்கை பயணம் உலகம் மதிக்கும் பட்டாக மாறுகிறது. ஒரு சின்ன புழு கூட அமைதியாக உழைத்ததால் உலகம் மதிக்கும் பட்டாக மாற முடிகிறது என்றால் நாமும் நம்ம உழைப்பை நம்பினா நம்ம வாழ்க்கையும் மாறாதா என்ன? நீங்க முழுமையா உங்க உழைப்பை நம்புறீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட பட்டாடைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.